ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைதா 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். நெய் 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு டால்டாவும் யூஸ் பண்ணலாம். நான் டால்டா யூஸ் பண்ணல. ஸோ நெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டால்டா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 200 எடுத்திருக்கேன். சீனியுமே 200 கிராம் சீனி எடுத்திருக்கேன். சீனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா கரையாத மாதிரி இருக்கும் சீனி. அதனால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். உப்பு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். தேங்காய் அரை மூடி. தேங்காய் பார்த்தீங்கன்னா மொதல் பால் தான், அதாவது கெட்டி பால் தான் இதை எடுத்து ஊற்றணும். தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கோம். ஸோ பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னு தெரில, இன்னும் நான் அரைக்கலை. அரைச்ச பிறகு பால் எடுத்த பிறகு தான் தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தேங்காய் பாலில் தான் இப்போ செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலில் நல்லா கெட்டியாக இறுக்கமாக பிணையணும். அப்போ ஒரு சப்பாத்தி மாவு நல்லா கொஞ்சம் லூஸாக தான் பிணையுவோம். அதை விட நல்லா கெட்டியாக தான் இதை பிணையணும். தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் நல்லா நெருக்கமான தேங்காவாக, நல்லா பால் வர தேங்காவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சீனியும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தேங்காவுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறதுக்காண்டி தான் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காவை லைட்டாக நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சில்லு மாதிரி அரை மூடி தேங்காய் திருவுறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லு மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி எந்த சில்லுமே இருக்காமல் நல்லா பூ போல் நல்லா வந்துடும். இந்த கெட்டிப்பால் தான் நம்ம ஊற்றி பிணைய போகிறோம். அதனால இதோட பாலை நீங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இடியப்ப மாவு 200 கிராமு, சீனி நம்ம நுணுக்கி வச்சுருந்தது அதுவும் 200 கிராமு, லைட்டாக உப்பு ஒரு பிஞ்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய் 50 கிராமு, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதை பண்ணிக்கோங்க. இப்போ வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ரொட்டி கட்டையில் பருத்திக்கலாம். இப்போ மாவு பருத்திக்கலாம். நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து சட்டியில் நம்ம எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ அதை கத்தி வச்சு கீரியும் போடலாம். இப்போ நான் ஒரு அளவு எடுத்துருக்கேன். இந்த ஹாட்டின் ஷேப்பில் இந்த மாதிரி, இல்லாட்ட இந்த மூடி நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் மாவு பார்த்து
இப்போ நல்லா கொஞ்சம் கனமாகவே தான் பரத்தணும். ஸோ அச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் அச்சு வச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி நான் சும்மா சின்னதாக பரத்திருக்கேன். இப்போ உங்கள்ட்ட எந்த அச்சுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணி நல்ல கனமாக தான் பரத்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருந்த ரவுண்ட் ஷேப் அதை போட்டுடலாம். ஹார்ட்டிங் ஷேப் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வச்சுருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மைதா பிஸ்கட் ரெடி. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.